ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான மேட்ச் நம்ம யாருக்காக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் vs கனடா. இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ ட்ரீம்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் ஃபுல் பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா இந்தியாவில் 10 விக்கெட் வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துக்கான பிச் ரிப்போர்ட் மற்றும் மேட்ச் வென்யூ எங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், பிச் நாசு கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், நியூயார்க். லாஸ்ட் மேட்சும் அங்கே தான் நடந்துச்சு. நம்ம பவுலிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி பவுலிங்கில் 2 மேட்ச்லேயுமே 10 விக்கெட் விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பவுலிங் அப்படிங்கும்போது லாஸ்ட் மேட்ச் மழை பெஞ்சிச்சு, இந்த இடத்துல வந்து சன்னின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து வெயில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் அப்போ நம்ம வந்து டீம் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பவுலிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 டீம்லேயுமே பவுலிங்ஸ் பாருங்கள். அச்ரஃப் இவரோட லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இவரோட பர்சன்டேஜ் பாருங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் விளையாண்ட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே 39% தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏ அஃப்ரிடி, எல்லாருமே எஸ் அஃப்ரிடி எடுத்திருப்போம். செலக்டிங் பர்சன்டேஜ் 0.19%. அதுக்கப்புறம் எஸ் அஃப்ரிடி, இவர் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணியிருப்போம். 77 இருக்கார். ஓகேவா. அதேமாதிரி இங்கே பாருங்கள், கே சனா எல்லாருமே சூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான், அதனால் 77 இருக்கார். ஸோ ஜே ஜோர்டன் அவரும் 77 மேலே தான் இருப்பார், 25% இருப்பார். அதுக்கப்புறம் என் டியூட்டா 3.6%, 4%. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமில் பாருங்கள், பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது யார் அதிகமான விக்கெட் எடுத்திருக்கா அப்படின்னா கம்மியான பர்சன்டேஜில் உள்ளவங்க அண்ட் அதிகமான பர்சன்டேஜில் உள்ளவங்க. டாப் ஆர்டரில் கண்டிப்பாக 2 விக்கெட் விழுந்துருது. ஸோ இந்திய மேட்ச்லேயும் அப்படி தான் நடந்துச்சு. ரோஹித் சர்மா, விராட் கோலி அவுட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம வந்து ட்ரீம் டீம் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ரிஸ்வான், பி அசாம், அச்ரஃப். ஸோ ஓகேவா. இந்த இடத்துல வந்து சவுதி, ஆர்சிங், கேசானா. ஸோ இந்த பாருங்கள், பாகிஸ்தான் லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்சாக வின் பண்ணியிருக்காங்க. கனடா எல்லா மேட்சும் லாஸ்ட். இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கனடா மாதிரி ஒரு சின்ன ஒரு நியூ டீம் வந்து பாகிஸ்தான் கூட மோதும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல மேட்சோட டீம் ப்ரிடிக்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியலாக போகுது, சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குரு டீம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே பாருங்கள், பி அசாம், எஸ் அஃப்ரிடி, அச்ரஃப், என் சனா, ரிஸ்வான், அஃப்ரிடி, அச்ரஃப். ஸோ இந்த மாதிரி தான் டீம் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டீம் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியலாக இருக்க போகுது. ஸோ ஓகே, நம்ம இந்த டீமோட பேட்டிங் யாரையா சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், 1 2 3 4 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் 5 பவுலர்ஸ், 4 பவுலர்ஸுமே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் பிக் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே நல்லா யோசிக்கிறோம். நம்ம டீம் பிக் பண்ணும்போது ஃபாஸ்ட் லைன்ஸை கொடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் வைஸ் ரிஸ்வான், பி அசாம் டாப் ஆர்டரில் 2 விக்கெட் விழுந்துருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அதனால் எஸ்கான், ஏசிம், எஸ் அஃப்ரிடி, அச்ரஃப் அண்ட் ஜனா, அமீர். அதேமாதிரி ஜி ஜோர்டன், சனா, கலிகர், டான். ஸோ டாப் ஆர்டரில் 4 விக்கெட் விழுற மாதிரியும், இங்கே வந்து டாப் ஆர்டரில் 1 விக்கெட் விழுற மாதிரியும் நான் ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ வாசிம் பதிலாக பி அசாம் எடுத்துக்கிறேன். ரிஸ்வான் பதிலாக ஸோ ஓகே, ரிஸ்வான் விக்கெட் கீப்பிங் ஒரு ஆள் வேணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 பேர் தான். பேட்டிங்கில் ஒரு ஆள், ஆல்ரவுண்டர் ஒரு ஆள், அதுக்கப்புறம் பவுலர்ஸ். இருக்கிற பவுலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இந்த மாதிரி டீமில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியல் டீம் பிக் பண்ணும்போது தான் ஒரு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன். அதனால் எல்லாருமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் எப்பயும் போல் பி அசாம் கேப்டன்சிக்கும் சரி நம்ம இந்த மேட்ச் வந்து பவுலர்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏஎஃப்டி இல்லை. ஸோ ஓகே, நான் இது எஸ்எஃப்டிக்கு வந்து ஒரு கேப்டன்சி கொடுக்குறேன். வைஸ் கேப்டன்ஸ்க்கு வந்து
டி ஹலிகர் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். இந்த உங்கள் டீம் பார்ப்போம். உங்கள் டீம் பாருங்கள். பவுலர்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். டாப் ஆர்டரில் 2 பேர், அதே மாதிரி இங்கே வந்து டாப் ஆர்டரில் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஆல்ரவுண்டர் தான். பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் டீம் போடும்போது தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரே மாதிரி டீம் போடும்போது நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும். எல்லாருமே குரு டீம் போட்டிருக்க, குரு டீமில் பாருங்கள், குரு டீமில் நீங்கள் போட்டிருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 2,3 அப்படின்னா ஒரு 2.3 lakhs பீப்புள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் 2,30,000 அந்த 3.9 lakhs அந்த பர்சன்டேஜில் தான் நீங்கள் இருப்பீங்க. அவ்வளோ பேர் கூட நீங்கள் போட்டி போட்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு டீமுங்கும் போது நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக் பண்ணியே ஆகணும். நான் பவுலர்ஸில் 2 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு பவுலர் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், கனடாவில் 4 இது பவுலரே எடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன்சி மட்டும் கொடுத்துருக்காரு. சஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம பாருங்கள் வேறு யார் அதிகமான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பவுலர்ஸ் மட்டும் 2 பேர், ஜோர்டன் சனா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி பாருங்கள், இது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் போடும்போது தான் வின் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்கும். கனடா வின் பண்ண மாட்டாங்கன்னு வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல, ஆனால் ஒன் சான்ஸ் கனடாவுக்கு வின் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 டீம் போடுறீங்க அப்படின்னா கனடா வின் பண்ணுற மாதிரி ஒரு டீம் போடுங்க. அவங்களும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க நல்ல டீம் அப்படின்னு சொல்லும் போது பாகிஸ்தான் பற்றியும் ஒரு நல்ல டீம் தான், ஆனால் வின் பண்ண சான்ஸ் இருக்கான இடம் இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கனடாவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டீம் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்டெஸ்ட் நம்ம சொன்னது தான், ஃப்ரீ கான்டெஸ்ட் நிறையா இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க. இப்போ இதில் பாருங்கள், 59, 20, 49, 33, 15, 75. ஸோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டு தான் இதில் போட்டு வருவாங்க. மேக்ஸிமம் நான் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 20 ரூபா அந்த கான்டெஸ்ட் தான் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா நம்ம போகிற டீம் வந்து அதிக லெவலில் வின் பண்ணலாலும் ஒரு குறைச்ச லெவலில் வின் பண்ணியாவது அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்துக்கலாம். ஸோ எடுத்தமே நீங்கள் ஹை லெவலில் போட்டிங்க அப்படின்னா போட்ட காசை வச்சு நீங்கள் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாருங்கள். எடுத்தமே காசை போட்டுகிட்டே டெய்லியும் போட்டிங்கன்னா போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் பேட் பால் லெவலில் 3 டீம் ஃப்ரீ டீம் கொடுப்பாங்க, அந்த டீம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக குறைன்னு இருக்கு. ஸோ இந்த பாருங்கள், இதில் வந்து 3 டீம் ஃப்ரீ டீம் கிவ் அவே ஃபார் 3 டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கனடாவுக்கு சப்போர்ட்டாக பிஎஸ்ஆம் எஃப்ஆசாம் 2 பேர் தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கனடாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு டீம் போடுறேன். கனடாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு டீம் போடுறேன். பவுலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டி 4 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். டீம் பாருங்கள், கேப்டன். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 டீம் போட்டு ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன்சியை வேறு யாராவது பிஎஸ்எம் அண்டு சஃப்ரிடி 2 பேரும் இப்பயும் போல் எல்லோரும் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த டீம் நம்ம 3வது டீம் பார்ப்போம். 3வது டீம் பாருங்கள், ரிஸ்வான் பிஎஸ்எம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போயிடுறேன். பவுலர்ஸ்க்கே போகல, சாரி பேட்டிங்க்கே போகல. இங்கே பேட்டிங் நெட்டான்னு ஒருத்தர் கொடுக்கணும். ஓகே, ஸோ 5 பவுலர்ஸ் சூஸ் பண்ணிட்டு போகிறோம். இதில் 3 பவுலர்ஸ் வந்து அங்கேயும் நம்மளோட டீமில் இங்கே பாகிஸ்தான்லேருந்து 2 பவுலர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இதில் கேப்டன்சி இவங்க 2 பேரும் எப்பயும் போல கொடுக்குறேன். இவங்க எல்லாமே கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துட்றேன். 3வது டீம் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரியேட் டீம், ரிஸ்வான் பிஎஸ்ஆம் கேப்டன், ஆல்ரவுண்டரில் எஸ்கான் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹலிகர் 6 பிளேயர் சூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து பவுலர்ஸில் 6 பேர் டாப் ஆர்டர் 6 பேர் சூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து இப்போ 6 பேர் இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் லீக் வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த டீமுக்கு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் பாருங்கள், கேப்டன் பிஎஸ்எம் என் கிரிட்டான் 2 பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கள மாதிரி ஒரு டீம் போடுங்க. நீங்கள் அப்படி இல்லைனா கூட
அலிகர் அவருக்கு ஒரு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி கொடுப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்லேயே கொடுத்துருப்பேன் அதிகமாக. எல்லாமே வந்து பவுலர்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு டீம் லாஸ்ட் டீம் வந்து பவுலர்ஸ் அதிகமாக எடுத்திருப்பேன். ஆனால் வந்து ஃபோக்கஸ் யார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேட்டிங்கில் உள்ளவங்க 2 பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி ஒரு டீம் போடுங்க. டீம் போட்டுட்டு ஜாயின் பண்ணி கான்டெஸ்ட்டில் பாருங்கள், ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது. நல்லா பாருங்கள், ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது. ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். விஷன் லெவல்லையும் ஒரு டீம் ஃப்ரீ டீம் கொடுக்குறாங்க. விஷன் லெவல்லையும் ஒரு டீம் கொடுக்குறாங்க. டுமாரோ நாளைக்கு யாருக்கு பார்த்தோன்னா ESS இந்தியா. ஸோ நாளைக்கு மேட்ச்சுக்கான ரிப்போர்ட் நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு டீம் ஃப்ரீ டீம், இதுலேயும் நான் ஒரு டீம் போடுறேன். இப்போ இந்த டீம் போடுற டீம் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட என் டீம் வின் பண்ணியிருக்கா இல்லைன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நான் ஒரு டீம் போட்டிருக்கேன். இங்கே வந்து எஸ்கானையும் ஸ்கிப் பண்ணுறேன். எஸ்கானை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ், எல்லா பவுலர்ஸையும். இதில் வந்து பேட்டிங் 3 பேர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா? ஓகே, பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி சனா ஜோர்டன் டீம் ப்ரிவ்யூ. பவுலர்ஸ் பாருங்கள், 2 4 5 6 பவுலர்ஸ், கேப்டன் 3 4 5 பேர், மொத்தம் இப்படி ஒரு டீம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஜேட் கார்டனுக்கு வந்து ஒரு டீம் கேப்டன்சியாகவும், வைஸ் கேப்டன்சி வந்து HRF அவருக்கு ஒரு கேப்டன்சியாகவும், கேப்டன்சிக்கு வந்து இது கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். இந்த டீமை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு கான்டெஸ்ட் பண்ணி ஜாயின் கான்டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. ஒரே மாதிரி டீம் போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியலாக ஒரு டீம் போடும்போது தான் நீங்கள் வின் பண்ணுறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மிஷன் லெவன்லேயும் 3 டீம் ஃப்ரீ டீம் கொடுக்குறாங்க. 2 டீம் ஃப்ரீ டீம் இருக்குது, 2 டீம் நான் போட போகிறேன். ஸோ ஓகே, டைம் ரொம்ப அதிகமாக போயிட்டு ரொம்ப பேச வேணாம். ஸோ இந்த மாதிரி அதுலேயும் ஒரு டீம் 2 டீம் ஃப்ரீ இருக்குது. அந்த 2 டீம்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல டீம் போடுங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வேர்ல்டு கப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வேர்ல்டு கப்பில் இல்லை IPL வரும்போது இவங்கெல்லாம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டீம் போகிறதுக்கான ஒரு ஈஸி சான்சஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங்.